மொத்தம் 10,28,000 நான் அடவு வச்சேன். அதாவது எனக்கு பேரில் வந்து 6 லட்சமும் என் தங்கச்சி பேரில் வந்து 4,28,000 நகை அடவு வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இவங்க வந்து நகை திருப்ப வரும்போது எங்கள் பேரில் நகை கிடையாது. எங்கள் நகையை வந்து அவங்க வந்து வேற 3 பேருக்கு பேரில் எடுத்து மாற்றி வச்சுருக்காங்க. மாற்றி 15,28,000 மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. 15,28,000 மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதை மாற்றி வச்சு அதுலேயும் 4 காப்பு வந்து எங்கள் பேரில் இருந்ததை நாமினி ரெமனின்னு இருந்ததை அதை வெட்டிட்டு ஜஸ்டஸ்ன்னு போட்டு ஒரு ஃபைனான்ஸ்காரர்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அது இப்போ இருக்க இதுக்கு முன்ன இப்போ இருந்த மேனேஜர், அந்த மேனேஜரை இவங்க வேலையை விட்டு தூக்கியாச்சு. ஆனால் என்கொயரி பண்ணாமலே அவங்கள வேலையை விட்டு தூக்கியாச்சு. அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட பேருக்கு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கிரிமினல். ஆனால் ஒரு என்கொயரி ஒன்றுமே வச்சாமல் அந்த மேனேஜரை அந்த அவங்க கூட இருந்த வேலை பார்த்தவங்களையும் மொத்தத்திலே அவங்க எடுத்து மாற்றிருக்காங்க. அப்போ இவங்க முத்தூட்டுலேயும் இது வந்து ஒரு கள்ளத்தனம் இருக்குது. கள்ளத்தனம் இல்லாமல் மொத்தத்திலே அவங்க எடுத்து மாற்ற மாட்டாங்க. அதாவது அவங்க முறைப்படி என்ன செய்திருக்கணும்னா எல்லாரையும் இருத்தி மேனேஜரு அந்த ஃபீல்டில் இருந்த வேலை பார்த்தவங்கள எல்லாரையும் என்கொயரி பண்ணி இந்த முத்தூட்டு மினி முத்தூட்டு வந்து என்கொயரி பண்ணி அந்த எத்தனை பவுன் நகை இங்கேருந்து இவங்க எடுத்திருக்காங்க, பணம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, எல்லாரும் என்கொயரி பண்ணி இவங்க மாற்றிருக்கணும். இந்த மக்களை ஏகப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கிட்ட இவங்க வந்து கள்ளத்தனம் செய்திருக்காங்க. போலீஸ் தரப்பில் வந்து இப்போ என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணி இதுக்கு இவங்க 3 பேர் இந்த 4 டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, இவங்க 4 பேரையும் வரவழைச்சி 4 பேரையும் என்கொயரி பண்ணி இப்போ 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இனி என்கொயரி பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள நகையை நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனி வந்து எங்களுக்கு பொறுப்பு என்னென்னா எங்களுக்கு முத்தூட்டு தான். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முத்தூட்டை நம்பி தான் வச்சோம். அதாவது இங்கே வேலை பார்க்குறவங்கள நம்பி நாங்கள் வைக்கல. அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம், அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். எனக்கு பொறுப்பு, எங்களுக்கு பொறுப்பு எங்களுக்கு முத்தூட்டு தான். முத்தூட்டு இன்னைக்கு ஒரு ஆளை வேலை வைக்க எடுத்து அவங்களுக்கு பிடிக்கலைன்னா எடுத்து மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு முத்தூட்டு தான் எங்களுக்கு பொறுப்பு. அந்த வேலைக்காரில் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு முத்தூட்டு தான் நம்பிக்கை. நான் முத்தூட்டு தான் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் எங்களுக்கு எடுக்கணும். ஆனால் இது தராமல் நாங்கள் விடவும் மாட்டோம். போராட்டம் நடந்துகிட்டே இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.